ஐஓபியில் வந்திருக்கிற ஒரு பெரிய அப்டேட். அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் புது நெட் பேங்கிங் சிஸ்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் 2026 ஏப்ரல் 24ஆம் தேதி காலை 5 மணிலிருந்து புது போர்ட்டலில் தான் லாகின் பண்ணணும். பழைய போர்ட்டல் வேலை செய்யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களோட அக்கௌண்ட்டு புது சிஸ்டத்துக்கு மைக்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னும் ஐஓபியோடைய புது அஃபிஷியல் வெப்சைட்டு https://www.iob.bank.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். டிஜிட்டல் ஆப்ஷனில் இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து இந்த லாகின் ஆர் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து கண்டினியூ டு இன்டர்நெட் பேங்கிங் ஹோம் பேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பர்சனல் லாகின் ஆர் கார்ப்பரேட் லாகின், நான் வந்து பர்சனல் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நியூ இன்டர்நெட் பேங்கிங் போர்ட்டல் ஃபார் மைக்ரேட்டட் யூசர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதுதான் இன்டர்நெட் பேங்கிங்குடைய புது போர்ட்டல். நீங்கள் இதுக்கு ஷார்ட்டாக https://ibanking.iob.bank.in இந்த வெப்சைட்டையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பழைய இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷன் வழியாக லாகின் பண்ண முயற்சி பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக புது போர்ட்டலுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். பேங்க்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபேக்காக வர்ற எஸ்எம்எஸ் அல்லது அன்லோன் லிங்க் இதை வந்து கிளிக் பண்ணாதீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து லாகின் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் என்னோடய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா இதை கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிரியேட் லாகின் பாஸ்வேர்டு 8லிருந்து 15 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி கேபிட்டல் லெட்டரு, ஸ்மால் லெட்டர்ஸு, நம்பர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கொடுக்குறேன். திரும்பவும் அதே பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.